அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வேலி மசால் பயிரிடுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லேசாக வெந்தனி அளவுக்கு காய வச்சுக்குங்க. கைவிட்டு பார்த்தா ஓரளவுக்கு வெகுன்னு இருந்தால் போகுது. அதுக்கப்புறம் வேலி மசால் நீங்கள் வாங்கிட்டு வந்ததை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி துண்டுலையாக ஏதோ நல்லா பரப்பி விட்டுருங்க, காஞ்சிட்டுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் எப்படி பயிரிடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சொட்டு நீர் ஓட்டுங்கன்னா இந்த மாதிரி நல்லா பார் ஊதிக்குங்க. இது லேசாக மேலாப்பில் இழுத்துட்டின்னு ரொம்ப ஆழமாக கோத வேண்டியதில்லை. மேலாப்பில் கோதுனீங்கன்னா போதுங்க. கோதி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த காய வச்சுருந்த வேலி மசாலா எடுத்துகிட்டு போய் லைட்டாக எப்படி சொல்கிறதுங்க, ரொம்ப குட்டு போட வேண்டியதில்லை. பரவாயில்ல, ஏகலம் லைட்டாக அந்த எப்படி சோளம் வச்சா விதைப்போம் அது மாதிரி லைட்டாக இறச்சி விட்டிங்கன்னா போகுது. பாருங்கள், லைட்டாக இறச்சி விட்டிங்கன்னா போதுங்க. இன்றைக்கி நம்ம போட்டுறது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வேலி மசால் பயிர் இப்படி இறச்சி விட்டுங்க. அதுக்கப்புறம் மண்ணை தள்ளுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா மேலப்பில் கையில் தள்ளினாலே போதுங்க. பரவாயில்ல, சும்மா கையில் தள்ளி விட்டு வந்து லேசாக அப்படியே மேலப்பில் தள்ளி விட்டு வந்தாலே போகுது. தள்ளி விட்டு அதுக்கப்புறம் சொட்டு நீர் ரோஸ் இழுத்து விட்டுங்க. அப்புறம் நீங்கள் எப்போ போல் தண்ணி விட்டிங்கன்னா போதுங்க. இது முளைக்கிறதுக்கு ஒரு 30 நாள் ஆகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. முளைச்சதுக்கப்புறம் வீடியோ போடுறேங்க. நன்றி, வணக்கங்க.